அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பாட்மாஸ் ரூலை எழுதிக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இல்லை 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். அல்ல ஆஃப்ங்கிறது ஏதாவது இருக்கா, இல்லை. அடுத்து டிவிஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 1350 டிவைடட் பை 15 -5ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு தான் இருக்குது. அப்போ இன்ட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். முதல்ல அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 15 அடிச்சோம்னா 3 15, 2 10, 7 35 0. ஸோ 3 அடிச்சோம்னா 9, 90 வருமா? ஸோ 90 - 5 85 வரும். நடுவில் டிவைடட் இருக்குது. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 15 25 பெருக்குங்க. 25 5 மிதிங்க 2, 5 10 15 17 7 மிதிங்க 1 2 3. ஸோ 375. இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புளிக்கு வைக்கணும். ஸோ 37.5. ஏற்கனவே 47.5 இருக்குது. இதை பெருக்கணுமோ 37.5 இருக்குது. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 10 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 85 டிவைடட் பை 10ங்கிறது 8.5. ஸோ ஆன்சர் வந்து 8.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸ் படி பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது என்னது, அல்ஃபபெட் சீரிஸ். ஏற்கனவே ஒரு அல்ஃபபெட் சீரிஸ் பார்த்தோம். இவங்களே கமா கொடுத்துட்டாங்க. ஸோ 4 செட் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம 4 செட்டை எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிக்கிடுவோம். அடுத்தடுத்து எழுதுனா தான் நம்மளால என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏபி நான் இந்த மாதிரி ஆர்டரில் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் சி வருது, சிக்கு அப்புறம் ஏ வருது, ஏக்கு அப்புறம் பி. அப்போ என்ன ஆர்டரில் வருது, ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் திருப்பி ஏ, அப்படியே ஏபிசி. ஏபிசிங்கிறது தான் ஆர்டரில் வருது. அப்போ அதே மாதிரி நம்ம போடுவோம். ஏபி, பிக்கு அப்புறம் சி வரும், சிக்கு அப்புறம் ஏ வருது. ஓகே. அடுத்து இங்கே வரும் பிக்கு அப்புறம் என்ன வரணும், சி வரும். பிக்கு முன்னாடி ஏ வரணும். ஏக்கு முன்னாடி என்ன வரணும், சி வரும். ஏன்னா ஏபிசி அப்படிங்கிறது தான் ஆர்டர். அடுத்து பிக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் என்ன வரும், ஏ வரும். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு ஆர்டர்லேருந்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு சி, அடுத்து ஏ, அடுத்து சி, அடுத்து ஏ, அடுத்து சி. ஸோ சிஏசி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அல்ஃபபெட்டிக் சீரீஸில் வந்து கொடுத்துருக்கதை 4 டிவைட் பண்ணி 5 டிவைட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும்னா நமக்கு அது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நம்பர் சீரீஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பர் சீரீஸ் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா எப்பயும் போல் நமக்கு என்ன, இதில் பாருங்களேன், இது 24, அடுத்து 536. இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். அடுத்து 536லேருந்து குறைஞ்சிருது 487, அப்புறம் 487லேருந்து 703, அடுத்து 703லேருந்து குறையுது. ஸோ குறையுது கூடுது இந்த மாதிரியான பேட்டர்னில் வருது. ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எப்பயும் போல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பார்ப்போம். ஓகேவா? 536லேருந்து 24 போச்சுன்னா என்ன வரும், 6ல் 4 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1, 5, 512 நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் 512 கியூப் ரூட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 512க்கு என்ன வருது, 8 வந்துச்சு. ஸோ அப்போ இது 8 கியூபுங்கிறதா 512. அடுத்து இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், மைனஸில் வரும். ஏன்னா இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஸோ மைனஸில் இருக்குது. 487 536. இதை கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 49 வருது, மைனஸில் வரும். -49 வரும். 49னா 7 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இது 8 கியூப், இது 7 ஸ்கொயர்டு. சம் ஏதோ ஒரு என்னது ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அடுத்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 703லேருந்து 487 கிடைக்கணும். ஸோ 13லேருந்து 7 போச்சுன்னா 6 வரும். 9லேருந்து 8 போச்சுன்னா 1 வரும். 6லேருந்து 4 போச்சுன்னா 2, 216 வந்து எதோட கியூபு, 6ஓட கியூபு. அப்போ என்ன இருக்குது, இது 8 கியூப், இது 7 ஸ்கொயர்ட், 6 கியூப். அடுத்து வர்றது 5 ஸ்கொயர்டாக இருக்கும். ஏன்னா 1 விட்டு 1 ஸ்கொயர்டாக வருது, அடுத்து வந்து கியூபாக வருது. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது 5 ஸ்கொயர்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். 25 வருதான்னு பாருங்கள், கண்டிப்பாக வருது. அப்போ அடுத்ததுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், இங்கே 5 ஸ்கொயர். அப்போ கியூப் வரும், 4 கியூப் வரும். 4 கியூபுங்கிறது 64. அப்போ 678ஓட 64 கூட்டணும்னா அதுதான் ஆன்சர். ஸோ 8ஓட 4 கூட்டினோம்னா 12க்கு 2 மிதி 1, 14க்கு 4 மிதிங்க 1, 742 ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதான். ஆனால் நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஓரளவுக்கு பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. n உறுப்புகளோட கூடுதல் வந்து 2n² + n எனில் 8ஆம் உறுப்பு என்ன.
இது என்ன கொடுத்துருக்காங்க, எண் உறுப்புகளோட கூடுதல், அதாவது எஸ் ஆஃப் என் வந்து 2n² + n கொடுத்துருக்காங்க. இதில் 8ஆம் உறுப்பு T8 என்னன்னு கண்டுபிடிக்கணும். T8 என்ன பண்ணுவோம், a + 7d, இதுதான் நமக்கு தெரியும். ஸோ கூட்டுத்தொடர் வரிசைன்னா a + d, a + 2d, a + 3dன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ எண் உறுப்புகளின் கூடுதல்ங்கிறப்போ இந்த a + d, a + 2d இது எல்லாத்தையும் கூட்டுறாங்க. எண் உறுப்பு வரைக்கும் கூட்டுனா தான் இது வருது. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு போட போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் உறுப்பை கூட்டினா மட்டும் என்ன கிடைக்கும், அதாவது முதல் உறுப்பு என்னங்கிறது n = 1 போட்டால் கிடைக்கும். n = 2 போட்டோன்னா முதல் 2 உறுப்புகளோட கூடுதல், அடுத்து n = 3 போட்டோன்னா முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு n = 1ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும், 1² 1, ஸோ 2 + 1 என்ன வரும், 3. n = 1னா முதல் உறுப்போட கூடுதல், அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூ தான் 3. ஓகேவா. அடுத்து இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு = 2ன்னு போடுவோம். 2ன்னு போட்டோன்னா என்ன அர்த்தம், முதல் 2 உறுப்புகளின் கூடுதல், முதல் 2 உறுப்புகளோட கூடுதல் என்ன வரும், 2a + d வரும். அதுதான் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 2 போட்டோம்னா என்ன வரும், 2² 4, 4 × 2 8, 8 + 2 10. இப்போ இந்த 10ங்கிறது எதுக்கு சமம், 2a + d, 2a + dக்கு சமம். ஓகேவா. ஆல்ரெடி ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், அது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா, அவ்வளோதான். ஏ வந்து 3 × 3 = 6, ஸோ ப்ளஸ் டி 10 இருக்குது. அப்போ டி வந்து 10ல் 6 போச்சுன்னா 4. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். a + 7d ஃபார்முலா. ஓகேவா. ஏ வந்து 3, 7 4 28, ஸோ 28 + 3 31, ஆன்சர் வந்து 31. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் வரும்போது எத்தனை உறுப்புகளின் கூடுதல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஏ அண்ட் டி கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அடுத்து பாருங்களேன், வித்தியாசமான ஒரு கொஷின், ஆனால் ரொம்ப சிம்பிளானதான். ஏபிசி என்ற 3 எண்கள் இசைத்தொடரில் அமைந்திருக்கின்றன. அது இசைத்தொடர்னா என்னன்னா நமக்கு தெரியாது. ஏபிசி வந்து இசைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. இதோட தலைகீழி, அதாவது இந்த ஏபிசியோட தலைகீழி என்ன, 1/a 1/b 1/c. இது எந்த தொடரில் அமைஞ்சிருக்கு, கூட்டு தொடரில் அமைஞ்சிருக்கு, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த 3x6ங்கிறது 3 நம்பரும் இசைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, இசைத்தொடரில் அமைஞ்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 நம்பர் இசைத்தொடரில் அமைஞ்சிருக்கும் போது அதோட தலைகிளிகள் எல்லாமே கூட்டுத்தொடரில் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த 3x6ம் என்னது, இசைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதோட தலைகிளியும் என்னவா இருக்கும், கூட்டுத்தொடரில் இருக்கும். அப்போ இதோட தலைகீழி என்ன, 1/3 1/x 1/6. இது என்னவா இருக்கும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன, இதுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டி, காமனாக இருக்கக்கூடியது, பொது வித்தியாசம்ங்கிறது டி. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது டி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது டி, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி கண்டுபிடிப்போம், எப்படி கண்டுபிடிப்போம், 2ஆம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அதே மாதிரி இங்கே வரும் 3ஆம் உறுப்பு மைனஸ் 2ஆம் உறுப்பு. ஸோ இந்த 2 டி ஈக்குவலுங்கிறதுனால இங்கே ஈக்குவல் போட்டிருக்கேன் நான். ஓகேவா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3xன்னு வரும், மேலே 3 - xன்னு வரும், இங்கே 6xன்னு வரும், x - 6ன்னு வரும். ஸோ இங்கே xx கீழே இருக்க xx கேன்சல் ஆயிரும், 1 3 3 2 3 6 2 வரும். ஸோ இதை குறுக்க பெருக்கணும்னா 6 - 2x = x - 6. ஸோ x எல்லாம் ஒரு பக்கம், 6 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். 2x - 2x இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ், ஸோ 3x ஆயிரும். -6 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ், ஸோ 12 வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 4. ஓகேவா. ஸோ அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு தான் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே கண்டிஷன் தான் நம்ம இந்த வேல்யூக்கும் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அடுத்து பாருங்கன்னா இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே இருக்க ரூட்லேருந்து கிளியர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், √3 இருக்குது. இந்த √3க்கு பெருக்கல்ல இன்னொரு ஹோல் ரூட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹோல் ரூட்டுங்கிறது இந்த √3க்கு வரும். இங்கே இருக்க ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வெறும் 3 இருக்கும். அப்போ இது 3 × 3ன்னு வருமா, ரூட்டுக்குள்ளே 3 × 3 இருந்தால் என்ன வரும், ஒரே ஒரு 3 தான் வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 × 3 இருந்தால் 3 தான் வரும். அப்போ இந்த டேமுக்கு பதிலாக 3 மட்டும் இருக்கும். அடுத்து என்ன இருக்குது, √3 × 3.
ஓகேவா? ஸோ 3 into 3 வருது. 3 into 3க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 3 இருக்கும். ஸோ அப்போ இந்த ரூட் வரைக்கும் 3 இருக்கு. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? ரூட்டுக்குள்ள 3 into 3 இருக்கு. ஸோ 3 into 3 என்ன வரும்? ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ உள்ள இருந்து ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா தனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்பனா அந்த பெண்ணுக்கும் ராஜுக்கும் என்ன உறவு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ராஜ் இங்க இருக்காரு. ராஜ் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஒரு பெண் இவளுடைய அம்மா வந்து எனது மாமியார்னா என்ன அர்த்தம்? இவரோட ஒய்ஃபோட அம்மா தான் மாமியார். ஸோ இந்த மாமியாருக்கு ஒரே மகள் யாரு? இவளோட அம்மா. ஸோ அப்போ இவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணோட பொண்ணு தான் இது. ஓகேவா? இவங்களோட ஒரே மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே மகள்னா கண்டிப்பா இந்த அம்மாங்கிறது இவரோட ஒய்ஃபா இருக்கும், ராஜோட ஒய்ஃபா இருக்கும். ஒரே மகள் அப்படிங்கிற இந்த வேர்டு இல்லைன்னா மகள் மேபி 2-3 மகளா கூட இருக்கலாம். அப்போ இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா வரலாம். ராஜோட ஒய்ஃபும் இந்த அம்மாவும் அக்கா தங்கச்சியா வரலாம். பட் அவங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒரே மகள்னு. அப்போ கண்டிப்பா இந்த ஒய்ஃபோட அம்மா தான் இவங்களோட அம்மா. அப்போ இதுதான் அந்த ஒய்ஃப். ஸோ ஒய்ஃபோட பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? இவரோட பொண்ணு தான். அப்போ இந்த பெண் யாருன்னா ராஜோட பொண்ணு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு? ராஜ் வந்து அப்பா. ஸோ தந்தை அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நான் ஏற்கனவே பிளட் ரிலேஷனில் சொன்னேன் இந்த கீவேர்டு தான் மெயின். ஒரே மகள் அப்படிங்கிற அந்த கீவேர்டு தான் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு பின்னத்தின் தொகுதி, அதாவது பின்னம்னா ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி x/y அப்படின்னு கொடுக்குறோம்ல, இதுதான் பின்னம். இல்லை தொகுதிங்கிறது மேலே இருக்குது, பகுதிங்கிறது கீழே இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், தொப்பி பாதம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பகுதி, ஏன்னா தொகுதி பகுதிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தோங்குறதுனா தொப்பினா நம்ம எப்பவுமே தலைக்கு மேலே தான் போடுவோம், அப்போ மேலே வர்றது. பாதம்னா நம்ம கால் கீழே தான் இருக்கும், ஸோ பகுதிங்கிறது கீழே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க தொகுதி பகுதி. இப்போ இந்த தொகுதியை 2ஆல் பெருக்கினாங்க அப்படின்னா, 2ஆல் பெருக்கி பகுதியில் 4 குறைச்சாங்கன்னா அந்த பின்னம் வந்து 10/3 இருக்கும். அதே பின்னத்தோட தொகுதியில் 6 கூட்டியிருக்காங்க, பகுதியில் 2 மடங்கு ஆக்கிட்டாங்கன்னா அந்த பின்னம் வந்து 11/14 வரும் அப்படின்னா அந்த பின்னம் என்ன? இது நீங்கள் ஜென்ரல் மெத்தடில் போட்டிங்கன்னா எப்படி ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட் மெத்தட் போயிடலாம். என்னன்னா இப்போ ஒரு பின்னம் இருக்குது, அந்த பின்னம் தான் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பின்னத்தை தான் இவங்க இந்த கண்டிஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இருக்க பின்னத்தை எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த பின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தொகுதிங்கிறது 7. 7 2ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 7 2 14 வரும். 14 டிவைடட் பை பகுதியிலேருந்து 4 குறைக்கிறீங்க அப்படின்னா 5லேருந்து 4 போச்சுன்னா 1. ஸோ 14 டிவைடட் பை 1 வரும். ஆனால் என்ன இருக்கணும்? பின்னம் 10 டிவைடட் பை 3 இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 5 வரும். 5/7. 5 2ஆல் பெருக்குங்க 10. 7லேருந்து 4 குறைங்க 3. ஸோ 10/3 அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆப்ஷன். நீங்கள் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணவே தேவையில்லை. இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே இதுதான் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 2 seconds தான் ஆகும், அதுக்கு மேலே அதிகமாக ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 உருளைகளோட ஆரங்களோட விகிதம் 5:3 எனவும் உயரங்களின் விகிதம் 3:5 எனவும் இருப்பின் கன அளவின் விகிதம் என்ன? இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h. ஓகேவா? இப்போ இங்கே 2 உருளை இருக்கு. ஸோ πr1² h1 அப்படின்னு வச்சுக்கலாம், πr2² h2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 2 உருளையோட விகிதம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆரங்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 5:3. ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக 5:3ன்னு போடலாம். ஸோ இங்கே இருக்க பை கேன்சல் ஆயிடும், ஏன்னா விகிதம் கண்டுபிடிக்கும் போது காமனாக இருக்கெல்லாம் போயிடும். அப்போ இங்கே R1 என்ன இருக்கு? 5. 5² வந்து 25. H1 என்ன இருக்கு? 3. அடுத்து ரேஷியோ R2 என்ன இருக்கு? 3. ஸோ 3²ங்கிறப்போ 9 வரும். H2ங்கிறது 5. இதை R1 R2ன்னு எடுத்துக்கோங்க, இதை H1 H2ன்னு எடுத்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணோம்னா இது 2க்கு அடுத்த விகிதம் தான் என்னது? கன அளவின் விகிதமாக இருக்கும். ஸோ 1 3 3 3 9 1 5 5 5 6. ஸோ 5:3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா?
அடுத்து பாருங்க, 2 மிகை எண்களின் பெருக்கல் வந்து 34,560. அதோட எல்சிஎம் ஆனது அதன் ஜிசிடியோட 60 மடங்கு எண்ணின் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 எண்களோட பெருக்கு தொகைங்கிறது பெருக்கல்ங்கிறது அந்த எண்ணோட எல்சிடி அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியை பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே என்ன சொல்லிட்டாங்க, எல்சிஎம்கோட வேல்யூங்கிறது ஜிசிடியோட 60 மடங்கு. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு ஜிசிடி. ஜிசிடி வேல்யூவோட 60 பெருக்கணும் அப்படின்னா அதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 எண்களின் பெருக்கல் வந்து 34,560. எல்சிஎம் தான் இங்கே இருக்கு. ஸோ எல்சிஎம்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 60 இன்ட்டு ஜிசிடின்னு போடுறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு ஜிசிடி இருக்கும். ஸோ 60 இன்ட்டு ஜிசிடி ஸ்கொயர்னு இருக்குமா? இப்போ இந்த 60 இதையும் அடிக்கலாம். 0 0 கேன்சல். 6ஆல் அடித்தோம்னா 1 6 5 30 30 மிச்சம் 45 6 30 7 42 மிச்சம் 3 வரும் 36 6 36. ஸோ 576 அப்படிங்கிறது ஜிசிடி ஸ்கொயர்டு வருது. அப்போ ஜிசிடியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இதில் இருந்து கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ஜிசிடி ஸ்கொயர்டுங்கிறது 576னா ஜிசிடி வந்து 24 ஸ்கொயர்டு தான் 576. இப்போ ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிசிடியோட 60 பெருக்குனா தான் எல்சிஎம். அப்போ 24 இன்ட்டு 60. ஸோ 0 5 24 4 மீதிங்க 2 6 12 13 14. ஸோ 1140 தான் எல்சிஎம் வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் மைனஸ் ஜிசிடி என்னன்னு பாருங்க. 1440 மைனஸ் 24னா 6 1 4 1. ஸோ 1416 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதை தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு பெர்சன்டேஜ் கண்டுபிடி. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம். அதாவது 10% ப்ராஃபிட் இருக்கும், அதாவது 10% லாபமும் ஒரே பொருளுக்கு 10% லாபமும் 10% நஷ்டமும் கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய நஷ்ட விகிதம் என்ன, சதவீதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரே வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரே வேல்யூஸ் ஒன்றுக்கு வந்து லாபமாகவும் இன்னொன்று வந்து நஷ்டமாகும். அதுதான் கூட்ட குறைக்கன்னு கேட்டிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ் தான் கிடைக்கும். அதுதான் இங்க நிகர குறைவு சதவீதம். ஸோ இந்த மாதிரி நிகர குறைவு சதவீதம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா x² டிவைடட் பை 100 இல்லைனா x/10 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த எக்ஸுங்கிறது இந்த காமனா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். ஸோ காமனா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன 10. ஸோ 10 ஸ்கொயர்னா என்ன வரும், 100 வரும். ஸோ 100 டிவைடட் பை 100 அடிச்சோம்னா 1. ஸோ இது வந்து நிகர குறைவு பெர்சன்டேஜ் தான். அப்போ 1% அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் கொடுப்பாங்க. இது வந்து அது இல்லாமல் கூட்ட குறைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் கான்செப்டுங்கிறது ஒன்று தான். ஒரு பக்கம் அதே பெர்சன்டேஜ் லாபமும் அதே பெர்சன்டேஜ் நஷ்டமும் கிடைக்கும் போது கண்டிப்பாக நஷ்டம் தான் கிடைக்கும். அந்த நஷ்டத்தோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் x² டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா.